ஹாய், இன்றைக்கி நம்ம ஆல்ஜெரி குக்கிங் சேனலில் கத்திரிக்காய் சாப்ஸ் செய்ய போகிறோம். கத்திரிக்காய் மசாலா வறுவல் அப்படின்னும் சொல்லலாம். அதுக்கு மிளகா பொடி, மல்லித்தூள், மஞ்சத்தூள், அரிசி மாவு இது மூணையும் இது நாளையும் சேர்த்து உப்பும் போடணும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வயலட் கலர் கத்திரிக்காய் இருக்குல்ல, அதை வச்சு தான் இன்றைக்கி நான் இது பண்ண போகிறேன். உப்பும் போட்டு முதல்ல வெறுமனே மாவு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. எதுவும் கட்டி எதுவும் இல்லாதபடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காய் சாப்ஸ் சூப்பராக இருக்கும். இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வயலட் கலரில் பெரிய கத்திரிக்காவாக விற்கும் பார்த்திங்களா, அந்த கத்திரிக்காய் வச்சு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். கத்திரிக்காய் சாப்ஸுன்னு சொல்லிட்டு இதையும் சாப்ஸுன்னு தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா மசாலா கத்திரிக்காய் வறுவல் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். நம்ம வைக்கிற பேர் தான். இது கடைகளெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படின்னா பழைய சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி இதுக்கெலாம் காம்பினேஷன், மோர் குழம்பு, இதுக்கெலாம் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா காரசாரமாக கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. அப்போ தான் காரசாரமாக சாப்பிட நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் இருக்குது பார்த்திங்களா, நான் 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை நான் கட் பண்ணுற மாதிரி வட்டமாக கட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் நறுக்கக்கூடாது, வட்டமாக. ரொம்ப லேசாக நறுக்கிறாதீங்க, ரொம்ப தடிமனாகவும் நறுக்காதீங்க. மீடியம் சைஸாக நான் நறுக்கும் போதே உங்களுக்கு தெரியுது. அதை பார்த்து அந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இது முதலையே நீங்கள் நறுக்குனீங்க அப்படின்னா தண்ணியில் போட்டு வைக்கணும். தண்ணியில் போட்டு வைக்கும் போது அந்த தண்ணியில் லேசாக உப்பு போட்டுட்டு தண்ணியில் நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா கத்திரிக்காய் கருக்காது. நான் இன்றைக்கி அந்த மாதிரி தண்ணியில் எல்லாம் போட்டு வைக்கலை. ஃபஸ்ட்டு மசாலாவை ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ணிட்டோம்னா இதை கட் பண்ணி அப்படியே மசாலாவில் போட்டுடலாம்ல, ஒரே வேலையாக முடிஞ்சிடும். அப்புறம் தண்ணியில் போட்டு எடுத்துகிட்ருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலாவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கத்திரிக்காவை கட் பண்ணி அப்படியே நம்ம மசாலாவோடு சேர்த்து நம்ம மீன் வறுக்கிறதுக்கு எப்படி மீன் மசாலாவில் போட்டு நம்ம பெரட்டுவோம்ல, அதே மாதிரி தான் மீனுக்கு பதிலாக இன்றைக்கி கத்திரிக்காவை போட்டு நம்ம பெரட்ட போகிறோம். அவ்வளோதான். மீன் பொரிக்கும் போது அரிசி மாவுலாம் போட மாட்டோம். நான் போட மாட்டேன். இதில் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம். போட்டாச்சா? இப்போ இந்த மாதிரி செய்யும் போது கத்திரிக்காய் நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த கத்திரிக்காய் நான் இப்படி செய்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமேல் இந்த கத்திரிக்காய் நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி வீட்டில் அதை செஞ்சு பாருங்கள். நிறையா பேருக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு தெரியாது. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கும் போது சமையலில் நம்மளும் எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம் அப்படின்ற பேர் வாங்கிடலாம். நம்ம எல்லா இதுக்கும் போடுற ஒரே மசாலா தான். செய்கிற விதங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறும், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதை இப்போ நம்ம எண்ணெயில் தோசைக்கல்லில் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். தோசைக்கல் வச்சு அதில் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா அதில் காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேன். அப்படின்னும் போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் நல்லது. இது கொஞ்சம் எனக்கெல்லாம் காரம் ஆகவே ஆகாது. ஆனால் இது கொஞ்சம் காரமாக போட்டு செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் காரம் தூக்கலாக போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் இதோட டேஸ்ட் அந்த காரத்தில் தான் இருக்குது.
அந்த கலர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்காக வாயில் வைக்க முடியாத அளவுக்கு நான் உரப்பு போடலை, சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி நான் இப்போ எடுத்து வச்சேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதை வந்து பெரட்டி போட்டுருங்க. இந்த கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் டைம்லாம் எடுக்காது. இது ரொம்ப கஷ்டமான வேலையும் கிடையாது. டக்குன்னு 10 நிமிஷம் வேலை டக்குன்னு முடிச்சிடலாம். நான் செய்கிற சமையல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷஸாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக பயப்படாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான முறையில் அழகழகாக நம்ம பார்க்கவே அழகாக இருக்கிற மாதிரியா செஞ்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் தானே. அதை சுற்றி நான் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அந்த மசாலாலாம் உதிரலை பாருங்களேன், ஒரு இடத்துல தான் லேசாக உதிர்ந்துருக்கு. மற்றபடி அது நல்லா மசாலா அதில் பிடிச்சிக்கிறோம் அந்த கத்திரிக்காயில். இது இந்த கத்திரிக்காயில் பண்ணுறதுக்கு தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும். சின்ன கத்திரிக்காயிலலாம் அப்படி பண்ணோன்னா நல்லா இருக்காது, அது விதை நிறையா இருக்கும் பார்த்துருக்கீங்களா. அதனால் இந்த மாதிரி பண்ணோன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்காது. இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா வாங்கி உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் வைங்க போதும். இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம், அப்புறம் புரட்டி போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம், அதுலேயே உங்களுக்கு வெந்துடும், வேகாமலாம் இருக்காது. உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் அந்த கத்திரிக்காவை கட் பண்ணி பாருங்கள். அப்படின்னும் போது நம்ம ஸ்பூன் வச்சு கட் பண்ணும் போது டக்குன்னு அது கட் ஆகும், லேசாக இறங்கும். அதான் மெதுவாக இறங்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி. இல்லைனா கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுல நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஈஸியாக இருக்குது பார்த்திங்களா, அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு வெந்திருக்காதோன்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போது ஸ்பூன் வச்சு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். கத்தி வச்சு கட் பண்ணிங்கன்னு வைங்களேன், ஏற்கனவே கத்தி ஷார்ப்பாக இருக்கும். அப்படின்னும் போது அது நம்ம வச்சோன்னா டக்குன்னு இறங்கிரும். அதனால் நம்மளால் சரியாக வெந்திருக்கா அப்படின்றது சரியாக நம்மளால் கணிக்க முடியாது. நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு இது பண்ணும் போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நான் மறுபடியும் அதெல்லாம் எடுத்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி மிச்சம் இருக்கிற கத்திரிக்காய் மசாலா போட்டு பிரட்டி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் எடுத்து வைக்கிறேன் நான். அந்த மசாலா அந்த சட்டியில் கொஞ்சம் இருக்கும்ல, அதெல்லாம் சேர்த்து இப்போ 2வது நம்ம வைக்கிறோம்ல, அந்த மசாலா அந்த கத்திரிக்காயில் அந்த மசாலாவை எடுத்து நல்லா வச்சு நீங்கள் வைங்க. இல்லைன்னா வேஸ்ட்டாக நம்ம கீழே தானே கழுவ போட போகிறோம். நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் உங்களுக்கு பயமாக இருக்குன்னா நீங்கள் சிம்மில் கூட மசாலா தெரியுதா நல்லா எடுத்து வச்சுருக்கேன். நான் அதிகமான மசாலா வச்சுருக்கேன், அதை தான் காட்டுறேன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் சிம்லையே வச்சு கூட இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். பிரியாணிக்கெலாம் கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா காரசாரமாக பிரியாணி சூப்பராக நமக்கு சாப்பிட இறங்கும், ஊறுகாவே தேவையில்லை. ஒரு பக்கம் ஃப்ரை ஆயிடுச்சு, நான் மறுபடியும் திருப்பி போட்டிருக்கேன். அது உங்களுக்கு வெந்திருக்கு அப்படின்றது அந்த ஒரு சைடு பார்த்தாலே தெரியுதா, இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் வித்தியாசம் தெரியுதா. ரொம்ப நேரம் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, 2 நிமிஷம், மொத்தம் 5 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சு கூட இது பண்ணுங்கள், நல்லா வெந்துடும் உங்களுக்கு, ரொம்ப டைம்லாம் எடுக்காது. இப்போ
இப்போ இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறதுனால அந்த நம்ம சாப்பிடும் போது ரொம்ப ஆயிலியாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. வெந்துருச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் எடுக்க போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றது சொல்லுங்கள். இந்த கத்திரிக்காயிலேயே நிறையா பண்ணலாம். நம்ம விதவிதமாக செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் வித்தியாசப்படும். நம்ம வீட்டில் உள்ளவங்களும் அதை ரசித்து சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி செய்யுங்க. இதையும் ஸ்பூன் வச்சு நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அந்த பக்கம் மசாலா இருக்கிறதுனால ஈஸியாக இறங்க மாட்டேங்குது. பார்த்திங்களா, மசாலா ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. இதில் நான் இருக்கிற மசாலா அதிகமானதெல்லாம் எடுத்து நான் இதில் வச்சு போட்டேன்ல, அதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி கத்திரிக்காய் வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்னோடய வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.